மேலே ஏறினதே எல்லாம் சவுண்டு போட்டாங்க, கை காமிச்சாங்க, விசில் அடித்தாங்க, கத்துனாங்க. அந்த ஒரு செகண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த ஆர்ச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. பின்னாடி நிறைய பேர் மயக்கம் போட்டு வந்து விழுந்தாங்க. இப்படி நடக்கும்னு நாங்கள் யாரும் யோசிக்கல. ஒன்று இந்த மாதிரி நடந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நம்ம யாரும் கூட்ட நெரிசலில் போயிருக்க மாட்டோம். நானே இங்கே ஆர்ச்சி ஆஸ்பத்திரியில் நின்று பார்த்தேன்டா, நிறைய பேரை கொண்டு வந்து போட்டாங்க, உயிர் இருந்துச்சானே தெரியல, என்னடா சொல்கிறீங்கன்னு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, இருமா நான் போய் பார்க்குறேன்னு இங்கே பக்கத்தில் அப்போலோ அமராவதி ஆஸ்பத்திரிலாம் போய் தேடினாங்க. அங்கே பையன் இல்லை. அதுக்கு அடுத்த ஃபோன் பண்ணுறான், அம்மா நாங்கள் ஜிஹெச்சில் போய் பார்க்குறோம்மா. டேய் சொல்லுங்கடான்னு அவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ஒன்றும் இருக்காதும்மா அப்படின்னானுங்க. சரி, அடுத்த ஒரு ஃபோனில் ரவி அன்கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னடா சொல்கிறேன், ஒன்றும் இல்லைம்மா, சரி பார்த்துக்கலாமா, வாங்க பார்த்துக்கிறோம்மா, இருமான்னு. அடுத்த ஒரு செகண்டு பொண்ணு ரவி என்ன நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஒருத்தன் தான், ஒரு பையன் தாங்க. அவனை நம்பி தான் நாங்கள் எல்லாமே இருந்தோம். அவன் இல்லைன்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. யோசிச்சேன்னா நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவன் எங்கேயோ போயிருக்கான், வருமா. எங்களை அவன் சேவ் பண்ணி நீ பத்திரமா இருமா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் எங்ககிட்ட பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் சந்தோஷமா ஜாலியாக பசங்க கூட நின்று சிரித்து பேசிகிட்டு இருந்தான். கடைசியாக அதைத்தான் நான் பார்த்தேன். நேற்று அவர் வீடியோ காலில் பேசினார், ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் உங்களுக்கு இருக்கம்மா, நான் உங்களை பார்க்குறேன், என் மேலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கேஸ் நடந்துட்டுருக்குமா, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. அக்கா உங்களுடைய பேருங்கக்கா? ஞானாம்பாள். உங்களுடைய பையன் பேருங்கக்கா? ரவிகிருஷ்ணா. ஓகே, இந்த கூட்ட நெரிச்சல் அது அன்றைக்கி என்னக்கா நடந்தது? அன்றைக்கி நாங்களும் பார்க்க போனாங்க. 4 மணிக்கு போய் நின்னோம். அங்கே கோயில் இருக்குது, முனியப்பன் கோயில், அங்கே நின்னோம். நான் அவன் ஃப்ரெண்டோடு போனேன். நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாம் சேர்ந்து எல்லாம் லேடிஸ் எல்லாம் போனோம். பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் எங்களை வந்து பார்த்துட்டு போனான். பார்த்துட்டு பேசிட்டு தாங்க போனான். கூட்டம் நிறையா வருதுமா, நீங்கள் எல்லோரும் போய் கேவிபிக்குள்ளே இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனான். நாங்கள் கேட்கல. திருப்பி வெளியே வந்து நின்னோம். திருப்பி 3ஆவது டைமாக என்னை திட்டிட்டு, நீ குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா உன் பிள்ளையை நான் கொண்டுருவேன், முதல்ல நீ பிள்ளையை தூக்கிட்டு அதுக்குள்ளே போய் நில்லு அப்படிங்கவும் நான் மட்டும் போய் என் பேங்க்குள்ளே நின்னேன். அப்போ அவர் சொன்னால், அவர் நின்றுட்டு வராரு, எங்கே நின்னாலும் அவர் தெரிவார், நீ அங்கே நின்று பாருமான்னா. அதுக்கப்புறம் அவனை நாங்கள் பார்க்கலைங்க. மருமகனோட பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனோடனே நாங்கள் பர்ஸு போனால் போயிட்டு போகுது, கார்டு எல்லாம் உள்ளே இருக்குதுங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் இருட்டாகிடுச்சு. அந்த டைமுக்கு நாங்கள் டார்ச் அடிச்சுட்டு அந்த வேன் போனதுக்கப்புறம் அந்த இடம் முனியப்பன் கோயில் ஃப்ரீ ஆகிடுச்சு. அது வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. எல்லா கூட்டமும் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் டார்ச் அடித்து தொலைவுனா பர்ஸு கிடைக்கல. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஆர்ச்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆர்ச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். நாங்கள் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவர் வேன் அந்த அங்கே நிற்கிதுன்னா நாங்கள் அந்த கூட்டத்தை விட்டு கூட்டம் இல்லாத இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவர் மேலே ஏறினார். ஏறி பேசினாரா என்னன்னு கூட எங்களால் கவனிக்க முடியல. மேலே ஏறினதே எல்லாம் சவுண்டு போட்டாங்க, கை காமிச்சாங்க, விசில் அடித்தாங்க, கத்துனாங்க. அந்த ஒரு செகண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த ஆர்ச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. பின்னாடி நிறைய பேர் மயக்கம் போட்டு வந்து விழுந்தாங்க. கொண்டு உள்ளே போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை. வந்தவங்க யாரும் உயிர் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஹாஸ்பிட்டல் வாசல் தான் நிற்கிறேன். அப்போ ஒரு போலீஸ்கார் ஒரு பையனை அமுத்துனார், தண்ணி தெளித்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த பையன் உயிர் வந்துச்சான்னு தெரில. எங்கள் பொண்ணு அம்மா பயமாக இருக்குது, வாமா போகலாம் அப்படின்னா. அந்த சமயம் எனக்கு இவன் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ இவன் பையன் உள்ளே போயிட்டு என்னமோ தெரியலையேன்னு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் 1/2 மணி நேரத்துக்கு நெட்ஒர்க்கே கிடையாது அந்த இடத்துல. யார் ஃபோனுக்குமே போகல. மாற்றி கூப்பிட்டான், ஃப்ரெண்டுகளுக்கு கூப்பிட்டோம், போகல. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணால் இவன் ஃபோனுக்கு போகல. அப்போ ஃப்ரெண்டுக்கு அவன் பேசுகிறான், நான் பேசுறது கேட்கல, அலோன்ட்டு வச்சுட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், எங்கடா இருக்கீங்கன்னா, அம்மா நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா. ரவி என்ன வரலையான்னு கேட்டாங்க. டே உங்கள் கூட தாண்டா வந்தான் அப்படின்னேன். இருங்கம்மா நான் பார்க்குறேங்கம்மான்ட்டு ஃபோனை வச்சுட்டானுங்க. திருப்பி மறுபடியும் ஃபோன் பண்ண ரவி ஃபோன் கிடச்சி, ஃபோன் மிஸ் பண்ணிட்டாங்க அண்ணா, ஒருத்தவங்க எடுத்து வச்சு கொடுத்தாங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சரிடா ரவின்னா அங்கே தாம்மா ஃபோன் தேடிட்டு இருப்பாங்க, அங்கே தாம்மா இருப்பாங்க அப்படின்னா. நாங்கள் தேடுறோம். நாங்கள் அதே கொஞ்ச நேரத்தில் கூட்டமெல்லாம் கலைஞ்சிருச்சுமா. ரவி அண்ணா அந்த கூட்டத்தில் இல்லை.
நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோன்னு சொன்னான். டேய் நானே இங்கே ஆட்சி ஆஸ்பத்திரியில் நின்று பார்த்தேன்டா, நிறைய பேரை கொண்டு வந்து போட்டாங்க, உயிர் இருந்துச்சானே தெரியல, என்னடா சொல்கிறீங்கன்னு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, இருமா நான் போய் பார்க்குறேன்னு இங்கே பக்கத்தில் அப்போலோ அமராவதி ஆஸ்பத்திரிலாம் போய் தேடினாங்க. அங்கே பையன் இல்லை. அதுக்கு அடுத்த ஃபோன் பண்ணுறான், அம்மா நாங்கள் ஜிஹெச்சில் போய் பார்க்குறோம்மா. டேய் சொல்லுங்கடான்னு அவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ஒன்றும் இருக்காதும்மா அப்படின்னானுங்க. சரி அடுத்த ஒரு ஃபோனில் ரவி அன்கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னடா சொல்கிறேன், ஒன்றும் இல்லைம்மா, அப்போ சரி பார்த்துக்கலாமா, வாங்க பார்த்துக்கிறோம்மா இருமான்னு. அடுத்த ஒரு செகண்ட் பொண்ணு ரவி என்ன நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதே எங்களுக்கு தெரியல. முதல்ல இந்த பையன் கூட்டத்துக்குள்ளே போகிற பையனும் கிடையாது, சும்மா பார்க்க போனவங்க தான், எல்லாருமே பார்க்க போனவங்க. அதுக்கப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்கே ஃபோனும் போகல, யாருக்கும் ஆட்டோ இல்லை, ஒருத்தரும் வரலன்ட்டாங்க. ஒரு பக்கத்து வீடு பொண்ணு என்னை கூட்டிகிட்டு போச்சாங்க. கூட்டிகிட்டு போய் விடிய இருந்தோம். அப்போ எங்களை பார்க்கவும் சொல்லலை, நாங்கள் பார்க்கவும் போக முடியல, பயங்கர கூட்டம். அதனால் நாங்கள் உள்ளே போக முடியல. நாங்கள் அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். 5 மணிக்கு கூப்பிட்டு கையெழுத்து கேட்டாங்க. கையெழுத்து போட்டோம். ஒரு 7 கொடுத்துட்டாங்க பையனை. இதுதான் நடந்துச்சு. எங்களை அவன் சேவ் பண்ணி நீ பத்திரமா இருமா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் எங்கள்கிட்ட பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக பசங்க கூட நின்று சிரித்து பேசிகிட்டு இருந்தான். கடைசியாக அதைத்தான் நான் பார்த்தேன். என்னை நீ போறியா, உள்ளே போய் நில்லு, குழந்தைய வச்சுருக்க, உள்ளே போய் நில்லுன்னு சொன்னான். இந்த குழந்தைய கொண்டு போகிறப்ப கூட எங்களுக்கு பயமெல்லாம் கிடையாது. கூட்டம் வரும், எதாவது ஆயிரும் அப்படிங்கிற யாருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை. பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணும், குழந்தைங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு போனோம். அவனும் அப்படி தான் எங்ககிட்ட 3 டைம் வந்து பேசுகிறான், பத்திரமா இருங்க. அப்போ கூட இருக்கவங்களாம் சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் போடா அப்படின்னு. மருமகனும் இருந்தால் அப்படி கூட. சரி அவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னா நம்ம பயப்படணும் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். இப்படி நடக்கணும்னு நாங்கள் யாரும் யோசிக்கல. ஒன்று இந்த மாதிரி நடந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நம்ம யாரும் கூட்ட நெரிசலில் போயிருக்க மாட்டோம். என்ன சொல்கிறது, என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்குமே எல்லாத்துக்குமே, அதுவும் இவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இன்னும் புதிராகவே இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ரவி கூட ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருப்பாரு, எப்படி அவங்கள விட்டு தனியாக கூட்ட நெரிசலில் எல்லாருமே கைவிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. இதில் என்னென்னா ஒருத்தன் என்ன சொன்னால் அந்த அண்ணா கூட இருப்பான், ரவி என்ன அந்த அண்ணா கூட இருக்கான் அப்படின்னா. சரி அப்படி இருக்கான்னு ஒரு 10 நிமிஷம் ஓகே அவன் கூட இருக்கான், சரி போன தொலைச்சிட்டான் வந்துடுவான்னு. அப்போ எங்களுக்கு ஒரு டவுட், இவ்வளோ நேரம் ஆகி. ஏன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து அந்த மீட்டிங் நடந்த ஏரியாவுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சும்மா இந்த கார்னர் இவ்வளோ தூரம் தாங்க. அப்போ அவன் சின்ன பையன்லேருந்து அங்கேருந்து வளர்ந்த பையன், தெரியாத ஊர் கிடையாது. அவன் எங்கேனாலும் போனால் போயிட்டு போகுதுன்னு வீட்டுக்கு வரவன் 1 மணி நேரம் அந்த 7:30 to 8:30 வரைக்கும் ஆள் வரலன்னொன்னே எங்களுக்கு கொஞ்சம் கற்குன்னு இருந்துச்சு. ஆனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஆஸ்பத்திரியில் இருப்பானோ, முடியாமல் இருப்பானோ, அப்படி தான் நினச்சோம் நாங்கள். ஏதாவது மயக்கமாக இருக்கானோ என்னமோ, பார்த்துக்கலாம், எங்கேனாலும் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். இப்படியே தான் ஆகிருந்துச்சுன்னா இப்படி ஒரேடியாக போவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களை விட்டுட்டு ஒரேடியாக போயிட்டான். அவன் ஒருத்தன் தான், ஒரு பையன்தாங்க. அவனை நம்பி தான் நாங்கள் எல்லாமே இருந்தோம். எங்களை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு அவன் அப்படி கூட்டத்துக்குள்ளே போவான்னு நினைக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன அவன் சட்டையெல்லாம் செருப்பு கால் இருந்துச்சு, அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஒன்றும் தெரியல. இப்போ கூட இருந்த நண்பர்கள் அவனை விட்டு பிரியும் போது அப்போ ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, கூட்டம் அதிகமாக இருக்குது, சரி வந்துடணும் வெளியில் அப்படின்ற எதுவும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் எதுவும் கண்டிக்கலைங்களா, இல்லை கூப்பிட்டு வர வெளியே? அதை பேசுறதுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு பேசவும் முடியும். ஒரு ஃபோட்டோ கடைசியாக ஃபோட்டோ எடுத்தோம் பிடிச்சவனுக்குலாம் அந்த இடத்துல அங்கே இடமே கிடையாதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நெரிசல், எப்படி இவ்வளோ நெரிசல் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா இருக்கிற கூட்டம் ஃபுல்லாமே மீட்டிங் இடத்துக்கு தான் நகர்ந்தாங்களே ஒழிய யார் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் யார் இருந்தாங்களே என்னமோ தெரியல. நாங்களே மறுபடியும் போய் பார்க்கணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்களும், இந்த பர்ஸு தொலைஞ்சது ஒரு விஷயமா இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுல தான் நாங்களும் போனோம். பர்ஸு தொலைஞ்சது தான், அதனால் நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போய் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அவர் தெரிஞ்சார், மேலே நின்று ஏறினார், அவங்கெல்லாம் கற்றுனாங்க, விசில் அடித்தாங்க. அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு செகண்ட்லேயே இங்கே எல்லாம் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விழுக ஆரம்பிக்கவும் எல்லாம் எங்களுக்கு கொஸ்டின் என்னென்னா, எல்லோரும் எப்படி அட் அ டைமில் இத்தனை பேர் விழுவாங்க, அந்த விழுக ஆரம்பித்தோடனே கூட்டம் கலைஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ் உள்ளே வரும் எனக்கு பயம் வந்து தான் நான் பையனுக்கு ஃபோன் பண்ணேன். இல்லைன்னா அவனுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரி போனவன் வந்திருப்பான்னு நானும் விட்டுருப்பேன். அவன் எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவான். அவன் எங்கே போனாலும் நான் ஒரு நாளும் கூட பயந்ததே கிடையாது. இதில் மட்டும்தான் நான் பயந்துருக்கேன். அவங்க அப்பா அவன் 18 வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டார். அப்போ இருந்தால் அவனை பற்றி நான் பயப்படவே மாட்டேன். எங்கேனாலும் அவன் போயிட்டு கரெக்டாக வந்துடுவான். போகிற இடத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு போயிருக்கம்மான்னு கூட சொல்ல மாட்டான். எங்கடான்னா அம்மா அங்கே இருக்கம்மா வந்துடுறம்மா, அவ்வளோதான். நான் பயந்த இடம் இந்த ஒரு பையனுக்கு போனானுங்களே என்னாச்சு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் அவனுக்கு ஃபோன் போல ஃபோன் அந்த இடத்துல ஏன் ஃபோன் போலன்னு தெரியல. ஒருத்தருக்கும் ஃபோன் போல, ஒருத்தரையும் கூப்பிட முடியல. எங்கே இருக்காங்க, யாராவது பார்க்கலாமா தேடலாமா அப்படிங்கிறக்கே எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த 10 நிமிஷத்துல எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்கும், அங்கே தான் வந்து எல்லா பசங்களும் நிற்பானுங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டா ரவி மட்டும்தான் வரல. ரவி மட்டும்தான் இல்லைன்னு உடனே இவனுக்கு எல்லா பக்கம் தேட ஆரம்பித்து அவன் எங்கேயுமே இல்லை. இங்கே ப்ரைவேட் ஆஸ்பத்திரியெல்லாம் ஒரு 6-7 ஆஸ்பத்திரி இருக்குங்க, முன்னாடியே இருக்குது. ரொம்ப தூரம்லாம் போவேணாம். இங்கே பார்த்துட்டு ரவி இல்லைன்னு தான் ஜிஹெச்சுக்கு போயிட்டானுங்க. ஜிஹெச்சில் இருக்காங்கன்னு இவனுங்க போகவும் ரவியும் கரெக்டாக அங்கே வரப்போ ஒன்றுமே இல்லை. டாக்டர் பல்ஸ் வச்சு பார்த்துட்டு கோடு மட்டும்தான் வருதுன்னா, அப்போவும் பசங்க நம்பாமல் எங்கே முன்னாடி நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்லி செக் பண்ணப்போ கோடு மட்டும்தான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை கூப்பிட்ருக்கானுங்க. அது வரைக்கும் ரவி என்ன அன்கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் கூட காப்பாற்றிடலான்டா அப்படி. அடுத்த ஃபோனு ரவினை நம்ம கூட இல்லை அப்படி. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஹாஸ்பிட்டல் போனப்போ உடலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க, உடலில் எதுவும் காயங்கள் எது இருந்துச்சுங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. காயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சட்டை மேலே செருப்பு தடங்கள் தெரிஞ்சுது. வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டிருந்தான். சட்டை கருப்பு கலரில் மண்ணில் பிறந்து எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது மட்டும்தான் எங்களுக்கு. அதுவும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் இந்த ஃபோட்டோவில் அவனை எடுத்த ஃபோட்டோவில் பார்த்தது தான். அவனை நாங்கள் பார்க்கவே உள்ளே போகலை, உள்ளே விடலை, யாருக்கும் காட்டலை. நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் வரும்போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இணையதளங்கள்லாம். ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கம்மா? கூட்டத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. ஒன்றும் வந்து அவர் வரப்பில் தள்ளுமுள்ளு கிடையாது, எதுவும் இல்லை. அவர் ஏறுறப்ப தள்ளுமுள்ளு அதுதாங்க. அவர் மேலே ஏறி ஒரு செகண்டில் குழந்தை வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை 1.5 வயசு குழந்தை ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தை மயக்கம் போட்டுருச்சுன்னு இதுதாங்க எங்களுக்கு தெரியும். அவர் மேலே ஏறினதுக்கப்புறம் இது நடந்தது. அதுக்கு முன்னாடி அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா, அவர் மீட்டிங்குக்கும் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப பக்கம். அந்த அச்சி ஹாஸ்பிட்டல்னு ரொம்ப பக்கம், இப்படி சும்மா நடக்கிற தூரம் தான். அப்போ குழந்தைய கொண்டுட்டு வந்தாங்க. அந்த கூட்டம் வந்து அச்சி ஹாஸ்பிட்டல் வரைக்குமே நின்றுச்சு. அவர் வேன் அங்கே நிற்கிதுன்னா அது வரைக்குமே கூட்டம் நின்றுச்சு. அவங்க அந்த குழந்தைய பாஸ் பண்ணி கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தூக்கிட்டு ஓடி வந்தப்போ நான் அங்கே ஆஸ்பத்திரிகிட்ட இருக்கிறேன். அதுதாங்க எங்களுக்கு தெரியும். அவர் மேலே ஏறினதுக்கப்புறம் இது ஒன்று தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் ரொம்ப நேரம் மேலே வரல, வேன் போய் நின்று ரொம்ப நேரம் கழிச்சு தான் மேலே வந்தால். அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலை. மேலே ஏறினதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. அதுவும் வந்து இப்போது நான் இன்னும் அந்த இடத்த போய் நான் பார்க்கல. எங்கள் அந்த இடத்த மட்டும் இது பண்ணி வச்சாங்கன்னா அங்கே தான். ஏன்னா அந்த பையன் கழுத்தில் இலையாக இருந்துச்சு, ஒரு மரத்தோட இலை கழுத்தெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த மரம் எங்கே இருக்குன்னு அந்த இடம் தான். அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இவ்வளவுமே நடந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இன்னும் நம்ம அதை பார்க்கல. என் பையன் கழுத்தில் இலை இருந்துச்சு, நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்தப்போ இலை இருந்துச்சு. அப்போது இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு நான் கேட்டப்போ பசங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த இடத்துல தாம்மா எல்லா சம்பவமே நடந்துச்சு, அதாம்மா அந்த இடத்த இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நடந்துச்சுங்கிறாங்க. வேறு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துச்சுன்னு யாரும் சொல்லலை. எல்லா சம்பவமே அந்த ஒரு இடத்துல தான் நடந்துச்சுன்னு. அவர் வேனுக்கு கீழே அப்படிங்கிறாங்க. என் பையன் எங்கேயோ போயிருக்கான், வருவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். அவன் இல்லைன்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. யோசிச்சேன்னா நான் இருக்கவே மாட்டோம். அவன் எங்கேயோ போயிருக்கான், வருவான். அவன் 100 ட்ரிப்பு அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். 10 நாள் ஆச்சு யாரும் கூப்பிடவே இல்லை. எங்களெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கஷ்டம்தான். எங்கள் வீட்டுக்காரங்க பயங்கரமாக குடிப்பார். கஷ்டப்பட்டு அவனும் பாதியில் போயிட்டார். வளர்த்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ தான் ஒரு 7 மாதம் ஆச்சு.
அவன் சொந்தமாக வேலை எடுத்ததுக்கு முன்னாடி 12,000 சம்பளத்துக்கு தான் போனான். இப்போ 7 மாதம் ஆச்சு வேலை எடுத்து இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்தோம். அதுக்குள்ள ஆண்டவனுக்கு பொறுக்கலை, அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். விஜய் அவர்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதுவரையும் விஜய் அவர்கள் வந்து யாரையும் வந்து சந்திக்கலை. நேற்று முந்தானேற்று 4 நாளைக்கு முன்னாடி 2-3 பேர் வந்து வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்க. சரி. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்தாங்க, வந்து பாஸ்புக்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, ஜெராக்ஸு. சரி. அப்புறம் நேற்று அவர் வீடியோ காலில் பேசினார். நேற்று பேசினார். என்ன சொன்னாங்க? அவரும் இப்படி தான் ஃபீல் பண்ணார், ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் உங்களுக்கு இருக்கம்மா, நான் வந்து உங்களை பார்க்குறேன், என் மேலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கேஸ் நடந்துகிட்ருக்குமா, எனக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னா உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. வேறு நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே நாங்கள் கேட்கல, எதுவும் பேசல. அவ்வளோதான். உங்களை வந்து நேரில் வந்து நான் பார்க்குறேன், அப்படி நான் இருக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னா அவ்வளோதாங்க. 4 வார்த்தை பேசினார். பேச சொன்னாங்க, எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு புரியல அவர்கிட்ட. நான் காலையில் போகிற இடம் நான் போவேம்மா அப்படின்னு நான் போவேன் தான் சொன்னான். அவனுக்கு ஒரு 2.5 வயசு 3 வயசு தாங்க இருக்கும். அப்போது துள்ளாத மனம் துள்ளும் படம் வந்தப்போ அந்த ஒரு துட்டு பாட்டுக்கு அந்த பையன் அப்போவே அவன் பாடுவான் அந்த பாட்டை. அவனுக்கு வாயில் நுழையாது, ஆனால் அப்போ இருந்தே அவனுக்கு பாடுவான். சரி, ரிலீஸ் ஆன போவான் வருவான். பசங்க கூட ஒன்றும் இல்லைங்க, திருச்சியில் நடந்த கூட்டத்தை வந்து ஃபோனை வச்சு இப்படியே இங்கே வேலைக்கு கூட அன்றைக்கி போகல, இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா அப்படின்னா, இருமா அவர் பேசிட்டாருன்னா போனாங்க, இன்னும் பேச மாட்டேங்கிறாருமான்னு இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ எங்கள் பேரா அதே வயசு தான். அவனுக்கோசரமே தான் கூட்டிகிட்டு போனோம். அந்த பையன் அப்படித்தான். மேக்டரினா பாட்டு போட்டு விட்டு ஆடிக்கிட்டே இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும். அப்போ நான் சொல்லுவேன், சார் விஜய் மாமா வராங்களாமா, நம்ம போகலன்னா அதே அழுவுச்சு. அப்போ அப்படி கூட்டிகிட்டு போனுச்சு. சின்ன பையன் தாங்க, நாங்கள் சின்ன அவனையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனோம். இதுக்கெல்லாம் எப்படி சொல்லட்டுங்க, எப்படி என்னமோ எனக்கும் பிடிக்கும், என் பையனுக்கும் பிடிக்கும், என் பேரனுக்கும் பிடிக்குங்கிற மாதிரி எனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒருத்தர். அவ்வளோதான் பார்க்க போகணும். அதுவும் ரொம்ப தூரம் இருந்திருந்தால் நாங்கள் போயிருப்போமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நம்ம வீட்டு பக்கத்தில் வராங்க, அவன் சொல்கிறான், என் பையன் வந்து அம்மா 27 வராராம்மா அப்படின்னு அப்பப்போ எனக்கு சொல்லிகிட்டே இருப்பான் ஃபோன் பண்ணி. அது வேலுச்சாமிபுரத்துக்கு வராராமாம்மா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக சொன்ன பையன் இப்படி போயிட்டான். கூட்டத்துக்கு வந்து வயசானவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதே மாரி அந்த கூட்டத்துக்கு வந்து அதிகமான குழந்தைகள், சின்ன பிள்ளைகள் தான் அதிகமாக கூப்பிட்டு போயிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க தரப்புலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு இந்த எப்படி சொல்லட்டுங்க, எந்த இதுவும் நடக்காதுங்கிற எண்ணத்தில் தான் நானே 8 மாதம் குழந்தை தூக்கிட்டு போயிருக்கேன். அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு பயம் கிடையாது எங்களுக்கு. நான் போகிற இடத்துல எங்களுக்கு பயம் இல்லையே. பயந்துருந்தால் தான் நாங்கள் அங்கே போயிருக்க மாட்டோமே. எங்களுக்கு பயம் இல்லை. ஒரு எப்படி சொல்லட்டுங்க, எல்லோரும் போய் பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவ்வளோதான். பார்க்கணும், கட்சியெல்லாம் செக்கையில் அவரை பார்க்கணும், அவ்வளோதான். பார்க்கணும், போகணும். அதனால என் கூடயே ஒரு பாட்டி, குச்சி ஊன பாட்டி, அப்போ நான் சொன்னேன், குச்சி ஊனிட்டு இந்த பாட்டி வந்திருக்குது பாருன்னு பேங்க் வாசலில் பாட்டி ஒன்று குச்சி ஊனிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அதையும் கூட நான் சொன்னேன், இங்கே பாரு இந்த குச்சி ஊனிட்டு இந்த பாட்டி வந்திருக்கு பாரு, பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல பேங்க்கு கிட்ட பெருசாக கூட்டம் இல்லை. ஏன்னா அவர் இந்த சைடு தான் அந்த அவரோட கண்ணாடி விண்டோ இருக்கனால எல்லா கூட்டம் இங்கே தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் கூட்டம் இல்லை, எல்லாமே நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். சரி, எதோ பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாமே நின்றுட்டு இருந்தது தான். குழந்தைங்களாம் எங்கள் குழந்தைய விட சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு நின்றுருந்தாங்க. எப்படிங்க ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி பேகை மாட்டிக்கிட்டு எல்லாம் ஜோடியாக எல்லா குழந்தைங்களும் தூக்கிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படி ஃபேமிலியாக பார்த்தோம் தான். நாங்கள் அங்கே நின்று பார்த்தோம். எங்களுக்கே ஆச்சரியமாக நாங்கள் வேடிக்கை பார்த்தோம், என்னன்னா இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்படி தான் நாங்களும் வேடிக்கை பார்த்தோம் தான். பாட்டம் அந்த கேரளாவாதியை வச்சுருந்தாங்க, அந்த மயில் மாதிரியெல்லாம் ஆடினாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்தோம். அந்த எண்டு பாயிண்ட்டே முனியப்பன் கோயில் தான் வச்சுருந்தாங்க. அங்கே தான் எல்லாம் இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ஆடுது, பசங்க ஆடுறானுங்க, வயசானவங்க ஆடுறாங்க, எல்லாம் கத்திக்கிட்டு அந்த கொடியை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. கடைசியாக பையன் கூட 4 பேர்த்து கூட நின்று சிரித்து பேசிகிட்டு இருக்கிற வீடியோ கூட பார்த்தோம் நாங்கள். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அந்த பஸ்ஸில் வந்து சற்று இறக்கலாட்டி ஒருவேளை மக்கள் அங்கேயே பார்த்துட்டு ஓரளவு கூட்டம் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு.
அதுக்கப்புறம் இவர் பார்க்கலைங்கிற கூட்டமும் சேர்ந்து வரவும் தாங்க மீட்டிங் எங்கேயோ நடக்குது, கூட்டம் எங்கேயோ நின்றுச்சு. அதுதான் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவரை பார்த்துருந்தோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் லேடிஸ் இந்த மாதிரி குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க, இந்த குழந்தைங்க வச்சுருக்க லேடிஸ் வச்சுக்கலாம் உள்ளே போனாங்களோ எனக்கு தெரியாது. எங்கள் கூட நின்னவங்க எல்லாமே அவரை ஜன்னலில் பார்க்கணுங்கிறக்கு நின்னவங்க தான். அந்த ஓரமாக நின்று அவரை கண்ணாடியில் பார்க்கலாம் நின்னவங்க தான். அவரை பார்க்கலேங்கிற பட்சத்தில் இருந்து அந்த பைபாஸ் இந்த கூட்டம் ஃபுல்லாமே வந்து அவரை தள்ளிட்டு அவர் பின்னாடியே வந்தது. இப்போ யாரார் இங்கே வந்தாங்க, வந்து சந்திச்சாங்க? இங்கே நிர்மலா சீதாராம் அவங்க வந்தாங்க. விஜய் பாஸ்கர் அவர் அந்த அண்ணா அங்கே இருக்கார், பக்கத்தில் தான் இருக்கார். இங்கே பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்தில் இந்த 2 தெருவு தள்ளி இருக்காரு. சரி. அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை பார்த்தாரு. ஓகே. வீட்டுக்கு அடுத்த நாள் வந்தார். அதுக்கப்புறம் அண்ணாமலை சார் வந்தார். அதுக்கப்புறம் ஜோதிமணி மேடம் வந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நேற்று கமல் சார் வந்தார். கமல் சார் வந்தார். கமல் சார் வந்து என்ன சொன்னாங்க? அவர் பேசுகிற நிலைமையில் அவர் இல்லை. அவர் ரொம்ப கடக்கடன்னு இருந்தார். சாரிமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் எப்படி சொல்லிட்டுங்க, அவர் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தார். அதனால் அவரால் பேச முடியல. அதனால் நாங்கள் அவர்கிட்ட பெருசாக ஒன்றும் பேசலை. எல்லாத்துட்டையும் சாரி கேட்டார். ஆமாம், வேறு ஒன்றும் அவர் பேசலைங்க. அவர் ரொம்ப எப்படி சொல்லிட்டுங்க, ரொம்ப ஃபீலிங் அந்த மாதிரி கடகடன்னு இருந்தார். அவரால் பேச முடியல. அவ்வளோதாங்க. வேறு நேற்று விஜய் அவங்க வந்து அவங்க அந்த கட்சியிலேருந்து வந்தாங்க. ஓகே. வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. 1 மணி நேரத்தில் வருவாங்கம்மான்னு ஃபோன் பண்ணாங்க. ஏதோ 5:30 போல் வந்தாங்க. வந்து பேசிட்டு வீடியோ காலில் பேசினார். அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் போனீங்களா, அங்கே போய் ரவிகிருஷ்ணா பார்க்குறப்ப எப்படி என்ன கண்டிஷனில் அவங்க வச்சுருந்தாங்க? நாங்கள் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தாங்க பார்த்தேன். அதுக்குள்ள நான் பார்க்கல. கூட்டம் ரெண்டாவது உள்ளே யாரையும் விடலை. நாங்கள் கையெழுத்து வாங்க என்ன உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. முன்னாடி நின்று கையெழுத்து போலீஸ்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அன்று இரவு நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக சொல்கிறாங்க. உடனுக்குடனே எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் சிஎம் வந்தாங்க 3 மணிக்கு அப்படின்னா பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்குது? எனக்கு நானே யோசித்தேன், என்ன 5 மணிக்கே கொடுக்குறேங்கிறாங்க, எப்படி முடியும்னு எங்கள் கூட இருக்கவங்ககிட்ட கேட்டேன். அது அங்கே அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கெல்லாம் அந்த மைண்ட் செட் இல்லை. ஏன் என்னங்கிற கொஸ்டின் கேட்குறதுக்கெல்லாம் யாருக்கும் அந்த நேரத்தில் எங்கள் பிள்ளை இப்படி போயிட்டான், பிள்ளைய பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன் நைட்டில் பண்ணினாங்க, ஏன் சீக்கிரம் பண்ணாங்கங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிற அளவுக்கு இல்லைங்க. நாங்கள் யோசிக்கல. அதை 41 குடும்பமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து கத்தலும் கதறலுமாக தான் இருந்துச்சு. யாரும் வந்து இதை ஏன் அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் யாரும் இல்லைங்க. யார் ஃபேமிலிலையும் அந்த மாதிரி ஆளுங்களும் கிடையாது. எல்லாம் பிள்ளைங்களை பார்த்தா போதுங்கிற இதில் தாங்க நாங்கள் காத்து கிடந்தோம். ஏன்னா உள்ளர கொண்டு போயிட்டாங்க, பார்க்கணுங்கிறவங்களுக்கு காமிச்சாங்கங்கிறாங்க. நாங்கள் வந்து ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் தாங்க அங்கே எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் நிறையா வந்துட்டாங்க, ரோப் வச்சு கட்டிட்டாங்க. உள்ளே போக முடியுமா, விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படிங்கிற இதில் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். அதனால் நாங்கள் போய் பார்க்கலிங்க. இவர் எங்கள் மருமகன் யாருமே பார்க்கலிங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியே கொண்டு வரப்போ தான் நாங்கள் பார்த்தோம். விஜய் அவர்கள் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமாக ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லி அந்த கேஸ் எனக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னு வரம்மா அப்படின்னாரு. அவ்வளோதான்.